ஹலோ, ஐ ஹோப் யூ கைஸ் வுட் ஹவ் மிஸ்ட் மீ. என்னையும் நம்பி மிஸ் பண்ணி வீடியோ கேட்குற ஆளுங்க இருக்காங்கப்பா, அதனால தான் அப்படி சொன்னேன். ஐ வாஸ் ட்ராவலிங் பேக் அண்ட் ஃபோர்த். ஐ வில் ட்ரை டு ஸ்டே கன்சிஸ்டன்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடியாப்பம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அரிசி மாவை கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 1.5 டம்ளர் இல்லை தேவையான அளவு ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். அதாவது எப்படின்னா இப்படி குத்துனா இப்படி ஒட்டாமல் வரணும். ஒரு சின்ன டிப்ஸ், ஹாட் வாட்டர் கொதிக்கும் போது ஆயில் இல்லை கீ ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை யூஸ் பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக வரும். நான் இது வரைக்கும் இடியாப்பம் செஞ்சதில்லை. சரி, அதான் இவங்க இருக்கும்போதே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டா எனக்கே ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இதை செஞ்சதெல்லாம் என் அத்தை தான்ப்பா, நான் வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான். அதாவது நீங்கள் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால், வடைக்கறி, பாயம், ஏன் சுகர் கூட வச்சு சாப்பிட்ருப்பீங்க. சட்னி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். தேங்காய், பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டா இது சட்னி ரெடி. அண்ட் இது என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் சட்னி. அதாவது செய்யும்போது ஏன் இவ்வளோ கம்மியாக செஞ்சீங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தான். ஆனால் நான் இந்த இடியாப்பத்தை அடிக்கடி செய்வேனான்னு தெரில. கண்டிப்பாக இந்த சட்னி அடிக்கடி செய்வேன். தோசைக்கும் இது நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நானும் செஞ்சு பார்ப்பேன். அண்ட் நான் செஞ்ச டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டெய்லி இட்லி தோசையே சாப்பிட கடுப்பாக இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும்.